ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில இன்ஃபெக்ஷன் லைக் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் ஸோ மஸ்ட் அண்ட் ஷுட்டாக நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டயபெட்டிக் டெஸ்ட் எடுக்கணும். அதாவது சக்கரை நோய் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட்டு மஸ்ட் அண்ட் ஷுட்டாக எடுக்கணும். ஸோ அது என்ன இன்ஃபெக்ஷன், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கோர்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கோர்ஸை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், கால் டைமிங்ஸ் வந்து திங்கக்கிழமை சனிக்கிழமை வரை ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளே கால் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் 10 AM டு ஈவினிங் 5 PM. ஸோ அதுக்கு மேலே அந்த டைம் மேலே கால் பண்ணாதீங்க. ஏன்னா ஸோ ஐஎம் பிஸி. ஸோ அந்த டைமில் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஓகேவா? இது ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டாபிக்குள்ளே போனேன். பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இந்த ஜென்ரேஷனில் நவே ஜென்ரேஷனில் நிறைய பேர் இந்த இன்ஃபெக்ஷனால் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி எதனால் வரும்னா, செக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வரும், க்ளீனாக ஹைஜீனாக இல்லைன்னா வரும், அண்ட் சுகர் டயபெட்டிஸ் சக்கரை நோய் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டயபெட்டிஸ் வந்தால் இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு ரொம்ப 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 சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 35+ இருந்தால் 35+ உள்ள 30 ஏஜுக்குள்ளே, இந்த ஏஜுக்குள்ளே மோஸ்ட்லி டயபெட்டிஸ் வராது. சுகர் சக்கரை நோய் அவ்வளோ பெருசாக ரேராக வரும், பட் கம்மி. பட் அதே 35+ ஏஜ் இருக்கவங்கள, ஸோ அவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி நிறைய வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி ஹைஜீனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ செக்ஸ் அப்புறமா கூட ஹைஜீனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நார்மல் வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணிங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ சில பேருக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் சுகர் டெஸ்ட்டு, டயபெட்டிக் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா டயபெட்டிஸ்னால ஒரு இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக வரலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்தப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே விட்டால் அது மோஸ்ட்லி அந்த ஃபோர் ஸ்கின் ரொம்ப டைட் ஆகும். ஸோ இன்ஃபெக்ஷன் ரிப்பீட் ஆகும்போது ஸோ அது ஃபைமோசிஸ் கண்டிஷன் போகும். தென் ஆஃப்டர் வந்து ஒரு வாட்டி ஸ்கின் பிடிச்சி பின்னாடி இழுத்து அது ஸ்டக் ஆகிடும், பேராஃபைமோசிஸ் கண்டிஷன் போயிடும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி அந்த இன்ஃபெக்ஷன் வந்தப்போ ட்ரீட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். பட் ரிப்பீட்டடாக வருதுன்னா ஒரு வாட்டி சுகர் டெஸ்ட் எடுத்துங்க. சுகர் பேலன்ஸாக ஸோ ப்ராப்பர் டயட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சுகர் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேவா? டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நான் சொல்கிறது ஒன்றே, ஸோ ஹைஜீன் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹைஜீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த இன்ஃபெக்ஷன் வராது. என்ன இன்ஃபெக்ஷன்? பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? ஸோ சில பேர் டவுட் இருந்து கேட்டாங்க சில பேர். ஸோ சில பேருக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் எதுக்கு வருது, என்ன அது சில பேருக்கு தெரியல. பட் அதனால் ஒரு வீடியோ பண்ணோம். ஸோ வீடியோ பண்ணேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.